என்டர்பிரைசஸால தான் ஃபாஸ்ட் அடாப்ட் பண்ண முடியும். ஏன்னா அவங்ககிட்ட தான் ஐடின்னு ஒரு பட்ஜெட் இருக்கு, அதனால அவங்களால பண்ண முடியும். எஸ்எம்இயால எப்படி பண்ண முடியும்? ஃபாஸ்ட் அடாப்ட் பண்ண முடியுமா முடியாதா? அப்போ பண்ண முடியும்னா எப்படி பண்றது? பண்ண முடியாதுன்னா ஏன் பண்ண முடியாது? ஸோ பிஃபோர் 2 months எனக்கு ஃபாஸ்ட் என்னென்ன ஐடியாவே கிடையாது. ஸோ ஆஃப்டர் தட் ஐ லேர்ன் வாட் இஸ் மேமே ஃபாஸ்ட். ஸோ ஃபாஸ்ட்னா ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். எனக்கு இது புதுசாக இருந்தது. அது எப்படி ஒருத்தர் சாஃப்ட்வேர் ஃப்ரீயாக கொடுக்க முடியும், எப்படி கொடுக்க முடியும்? FOSS is not cheap. FOSS is a given freedom. நான் ஃபாஸ்ட்டை எப்படி இமேஜின் பண்ணிருந்தேன்னா, ஒரு இஆர்பி சாஃப்ட்வேர் கஸ்டமைஸ்ட் இஆர்பி தான் நான் ஃபாஸ்ட்டு நினச்சிருக்கேன். ஓகே, நான் ஒரு ரிப்பீட்டட் சாஃப்ட்வேர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், இந்த பக்கம் ஃபாஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஓவர் தி பீரியட் ஆஃப் டைம் இந்த ஃபாஸ்ட்டை நான் புரிஞ்சு இன்ட்ரடியூஸ் பண்ண என்னால் முடியாது. ஓவர் தி பீரியட் எனக்கு இப்போ இருக்கிற ட்ரெடிஷ்னல் ஆல் எஸ்ஏபிஸ் அண்ட் ஜோகோ மாதிரியே எனக்கு ஃபாஸ்ட்டும் ஆகுமோ? வெல்கம் சரஜ். வெல்கம் அவர் அனதர் பாட்காஸ்ட். ஸோ ஐ திங்க் இதுதான் டெக்னிக்கலி செகண்ட் ஷூட். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஷூட் நம்ம டீமித்திஃபைங் எடுத்திருந்தோம். 3 வீடியோ வந்திருக்கணும். எடிட்டரோட சிறுமூலத்தனத்தினால ஃபுட்டேஜை தொலைச்சிட்டோம். அதனால அது 2 வீடியோவோட நிறுத்திட்டோம். அதனால தான் லாஸ்ட் வீடியோ வந்து அப்படியே அப்ரட்டாக கட் பண்ணியிருப்போம். 3rd வீடியோ பண்ண முடியாது. ஏதாவது ஏஐ வச்சு ஃபுட்டேஜை மட்டும் மேட்ச் பண்ண முடியுமானா பார்த்தோம். 10 நிமிஷம் ஃபுட்டேஜ் வாய்ப்பே இல்லை. நம்ம முடிஞ்சு வேற யாரும் பேசுகிற மாதிரி. ஸோ அது இல்லாமல் அது ஒரு மாதிரி நம்மளை பற்றி தான் பேசியிருந்தோமே தவிர நல்ல ஒரு வெல்த்தி கண்டென்ட்டாக அது இல்லை. ஸோ அதனால அது வேண்டாம். ஸோ இன்னைக்கு சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் பண்ண போகிறோம். வெரி ஃபர்ஸ்ட் வீடியோ ஐ வுட் லவ் டு டூ ஏன் ஒரு எஸ்எம்இ ஒரு ஃபாஸ்ட் ப்ராடக்டை கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிறதான். இது எப்படியா இருக்கும்னா, என்டர்பிரைசஸால தான் ஃபாஸ்ட் அடாப்ட் பண்ண முடியும். ஏன்னா அவங்ககிட்ட தான் ஐடின்னு ஒரு பட்ஜெட் இருக்கு, அதனால அவங்களால பண்ண முடியும். எஸ்எம்இயால எப்படி பண்ண முடியும் அப்படின்ட்டு இருக்கோம். டிபிக்கலாக இந்த என்டர்பிரைசஸ் அப்படிங்கிற அந்த மித் இருக்கோம். ஸோ அதை டபுள் கிளிக் பண்ணலாம். ஏன் அப்படி கிடையாது, அப்படி இருக்கா இல்லையா, இந்த இதில் சொல்ற மாதிரி பேய் இருக்கா இல்லையா, பேய் வர்றதுக்கான அறிகுறி இருக்காங்கிற மாதிரி ஃபாஸ்ட் அடாப்ட் பண்ண முடியுமா முடியாதா? அப்போ பண்ண முடியும்னா எப்படி பண்றது? பண்ண முடியாதுன்னா ஏன் பண்ண முடியாது அப்படிங்கிறத பற்றி ஒரு 30 minutes மாதிரி நல்லா டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்ன? ஃபாஸ்ட்டை பற்றி, ஃபாஸ்ட்னா என்ன, ஃபாஸ்ட்டை பற்றி என்ன, ஃபாஸ்ட் எஸ்எம்இக்கு சூட்டபுளா இல்லையா? ஸோ பிஃபோர் 2 months எனக்கு ஃபாஸ்ட் என்னென்ன ஐடியாவே கிடையாது. ஸோ ஆஃப்டர் தட் ஐ லேர்ன் வாட் இஸ் மேமே ஃபாஸ்ட். ஸோ ஃபாஸ்ட்னா ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். லைக் இன் டெக் ஏரியாஸ் தே மைட் ஹவ் known about this. பட் எனக்கு இது புதுசாக இருந்தது. அது எப்படி ஒருத்தர் சாஃப்ட்வேர் ஃப்ரீயாக கொடுக்க முடியும், எப்படி கொடுக்க முடியும்? ஏன் கொடுக்குறான்? அவ ஃப்ரீனா உள்ள எதுவும் பிரச்சனை இருக்கு, அப்போ ஏதாவது பக்ஸ் இருக்குமா? ஃப்ரீயாக கொடுக்குறான்னா டேட்டா யார் பார்த்துப்பா, டேட்டா திருடுவான், அதெல்லாம் நிறைய டவுட் இருந்தது. அப்போ எப்படி இதை எப்படி நான் எஸ்எம்இட்ட போய் கொடுத்து இது ஃப்ரீயாக இருக்குது நீ யூஸ் பண்ணனா அவன் யூஸ் பண்ண மாட்டான். ஏன்னா ஃப்ரீக்கு எங்கேயுமே வேல்யூபிள் கிடையாதுங்க. காசு கொடுத்தா தான் நான் யூஸ் பண்ணுவேன், ஏன்னா அது ஒரு ப்ரிவிலேஜ் இருக்குது. ஃப்ரீயாக ஒருத்தர் கொடுக்குறேன் அதுக்கு யூஸ் பண்ணணுங்கிற மாதிரி இருந்தது. ஸோ லேட்டர் தென் கெட் டு நோ அபவுட் ஃபாஸ், லைக் உள்ள டீப்பாக பார்க்க ஆரம்பித்தேன். ஸோ நிறைய டைப் ஆஃப் ஃபாஸஸ் இருக்குது, நிறைய டிஃப்ரெண்ட் சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. ஸோ அதில் நான் ரீசெண்டாக பார்த்த சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே வந்து இந்த ஊடுவாக இருக்கட்டும், இல்லை ERPNext, ஃப்ராப்பியோட ERPNext இருக்கட்டும், இல்லை லோக்கலில் நிறைய ஃபாஸஸ் அப்ளிகேஷன்ஸ் இன்ஸ்டால் பண்ணி பார்த்தேன், லைக் கிட்ல இருந்து இன்ஸ்டால் பண்ணி பார்க்குறது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்பொழுது எனக்கு இதில் என்ன பெனிஃபிட்டாக இருந்ததுன்னா, கஸ்டமைசேஷன் ஈஸியாக இருந்தது. கம்பேரிட்டிவ் நான் ஒரு சாஃப்ட்வேர் இம்ப்ளிமெண்ட் பண்ணி வெளியே கொடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை அவர்கிட்ட கேட்டு இது இப்படி கொடுங்க அப்படி கொடுங்கன்னு கேட்குறதுக்கு, நான் ஒன்ஸ் இது ஃபுல்லாக ஸ்டடி பண்ணிட்டேன்னா நானே இம்ப்ளிமெண்ட் பண்ணி நானே கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி எனக்கு ஃபாஸ்ட்டில் இருந்தது. ஸோ அதனால தான் இது எஸ்எம்இக்கு போனால் பெட்டராக இருக்குமோ உங்களுக்கு. ஏன்னா இந்த லைக் ஸ்பெண்டிங் லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆன் லைக் இம்ப்ளிமெண்டேஷன் சாஃப்ட்வேர்ஸாக இல்லை, அந்த லேயருக்குலாம் அப்புறம் போவோம். ஃபாஸ்ட்ங்கிற லேயர் மட்டும் ஃபஸ்ட்டு முடிச்சிருவோம். சரி, ஓகே. ஏன்னா ஃபாஸ்ட்டை டீமித்திஃபை பண்ண வேண்டியே இருக்கு. ஓகே. ஃபாஸ்ட்ங்கிறது நாட் ஒன்லி ஊடு ERPNext அப்படி ஜம்ப் அவ்வளோ அடிச்சிட்டோம். ஓகே. அதுக்கு கீழே அண்டர்லைங்காக உபுண்டு ஒன்று ஓடுது. ஓகே. உபுண்டுவே ஒரு ஃபாஸ்ட் தான், கிட்டும் ஒரு ஃபாஸ்ட், லைக் கிட்டும் உபுண்டும் ஒன்னே தான். மீன்ஸ் ஒரு ஃபவுண்டர் ஸ்டார்ட் பண்ண ப்ராஜெக்ட் தான், பட் that's a different story. ஸோ உபுண்டுவில் வந்து உபுண்டு வராமல் இருந்துச்சுன்னா ஃபாஸ்ட் இந்த அளவுக்கு அதுக்கு முன்னாடி இருந்துச்சு. பட் உபுண்டு ஹெல்ப் ஓஎஸ் ஃப்ரீடம் கொடுக்குது. ஓஎஸ் ப்ரொப்ரைட்டரியாக இருக்கும்போது ஹார்ட்வேர் பண்ணுறத விட அந்த ஓஎஸ் வச்சிருக்கிறவன்ட்ட தான் அத்தாரிட்டி இருந்துச்சு. ஓகே. அதை உடைக்கும் போது லைக் இந்த 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 கம்யூனிட்டிக்குன்னு ஒரு பவர் பில்ட் ஆகுது. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் IBMனு ஒருத்தன்ட்டு இருந்த பவரை
உடைச்சி ஒரு யாருன்னே தெரியாத ஒரு 3000 பேர் அவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. அவங்க எப்படி வேணாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் அப்படிங்கிறது இஸ் நாட் சீப், இட்ஸ் மீன்ஸ் ஃப்ரீடம். ஸோ ஃபாஸை எப்படி பார்க்கணுன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்ளிகேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவே பேசல. ஃபர்கெட் நம்மளோட அப்ளிகேஷன் இந்த ஒன் புக் இதெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சிடலாம். எனக்கு தெரிஞ்சு வீடியோவில் அது வந்து எப்பயாவது ஒன்ஸ் தேவைப்படுற இடத்துல மட்டும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா ஜென்ரலிஸ்டிக்காக பேசலாமே. ஒரு டெக்கை லாங்குவேஜ் கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி ஒன்றா யோசிப்போம். ஸோ அப்போ ஃபாஸ் இஸ் நாட் சீப், ஃபாஸ் இஸ் அ கிவன் ஃப்ரீடம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் அது ஃப்ரீங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஜிமெயில் ஃப்ரீ அட் சம் லெவல். அப்போ அது ஃபாஸ்ட் ஆனால் கிடையாது. ஸோ அந்த ஃப்ரீக்கும் ஓப்பன் சோர்ஸுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ். ஓகே, ஸோ ஃப்ரீ அகைன் திருப்பி சொல்லிட்டு இருக்கேன், சீப் கிடையாது. ஃப்ரீனா சீப்னு எடுத்துக்கூடாது, ஃப்ரீனா ஃப்ரீடம். ஓகே, இமேஜின் பைத்தனை வந்து நான் ஓப்பன் சோர்ஸாக ஆகாமல் பைத்தன் ஒரு க்ளோஸ்டு சோர்ஸாக இருந்துச்சுன்னா பைத்தனோட அட்வான்டேஜை இவ்வளோ பேர் யூஸ் பண்ணியிருக்க முடியாது, இல்லை பைத்தனும் இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்காது. ஓகே, ஸோ பைத்தனை யார் ஆரம்பிச்சாங்கன்னா யாருக்குமே கூட தெரியாது. உபுண்டோட ஃபவுண்டர் பேர் கூட தெரியாது. உபுண்டுக்கு மேலே இன்னைக்கு ஒரு கம்பெனி பேர் வருது, அது என்னன்னு தெரியாது. பட் ஆனால் உபுண்டு தெரியும், லினக்ஸ் தெரியும், லினக்ஸ் வந்து ஃப்ரீங்கிறது தெரியும், அது வந்து அந்த ஓஎஸ்க்கு கிராக் அடிக்க தேவையில்லைன்னு தெரியும். இந்த மாதிரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை ஓப்பன் சோர்ஸை பற்றியான ஒன்று கொண்டு வரும். ஓகே, ஸோ அப்போது ஓஎஸ்ன்னு ஒன்று பண்ணிட்டான். ஓஎஸ்க்கு மேலே ரன் டைம் வேணும். ஓஎஸ்ஏ சம்டைம்ஸ் ரன் டைமாக ஆக்ட் ஆகும், இல்லை ஓஎஸ்க்கு மேலே இப்போ நம்ம நோடு ரன் டைமாக தேவைப்படும், ஜூனிகான் ரன் டைமாக தேவைப்படலாம், நிறைய ரன் டைம்ஸ் தேவைப்படும். அதுவும் ஓப்பன் சோர்ஸ். ஸோ அதை க்ளோஸ்டாக வச்சுருந்தாலும் அது ஹெல்ப் ஆகாது. ஆக்சுவலி க்ளோஸ்டில் நிறைய இருக்கலாம், க்ளோஸ்டுங்கிறனால அது உனக்கு எனக்கும் தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னாலே நல்லா யோசிக்க முடியல. இப்போ இப்படி எடுத்துக்குவேன், ஐம் நாட் ஷுர் மெட்டாவோட இப்போ இந்த ரேபான் கிளாஸ் வந்துருக்குல்ல, அந்த கிளாஸில் என்னால் ஒரு அப்ளிகேஷனை பில்டு பண்ணி ரன் பண்ண முடியாது. ஆனால் அவங்களால ஒரு அப்ளிகேஷன் பில்டு பண்ணி பப்ளிஷ் பண்ணி ரன் பண்ண வைக்க முடியும். இட்ஸ் க்ளோஸ்டு சோர்ஸ். பட் லாங்குவேஜ் நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு தெரியும். பட் அந்த எக்கோ சிஸ்டம் க்ளோஸ்டு எக்கோ சிஸ்டம், ஒரு தேர்ட் மேன் உள்ள வந்து பண்ண முடியாது. இப்போ பிளே ஸ்டோரோ ஆப் ஸ்டோரோ வளர்ந்ததுக்கான காரணம் அதில் வந்து கான்ட்ரிபியூட்டர்ஸ் உள்ள அலோவ் பண்ணுறாங்க. டிஸ்பைட் ஆஃப் கான்வர்சேஷன்ஸ், அது இப்போ காசு அதிகமாக வாங்குறான், அந்த காசு வாங்காமல் இருக்கணும், அதெல்லாம் தாண்டி எஸ் பிளே ஸ்டோரில் $1,500 நினைக்கிறேன். அது இருந்தால் நீங்கள் பிளே ஸ்டோரில் போய் ஈவன் யூ அண்ட் மீ கேன் ஏபிள் டு பிகம் அ பப்ளிஷர், வி கேன் பப்ளிஷ் அப்ளிகேஷன் அக்கார்டிங் டு தி கம்யூனிட்டி கைட்லைன்ஸ். பட் ஆன் அதர் ஹேண்ட் ஈவன் ஆப்பிள் லிட்டில் காஸ்ட்லியஸ்ட் திங், டிஸ்பைட் அவன் யூசருக்கு அவன் வாங்கலாம், பட் அலோவ் பண்ணுறான். இப்போ இமேஜின் இந்த கூலருக்கு நீ அலோவ் பண்ணல, அப்படிங்கும்போது அந்த ஃப்ரீடம் தடைபடுது. இப்போ நான் அந்த கூலரை வாங்கிட்டேன், இப்போ நான் ஒரு ஃபோன் வாங்குறேன், இந்த ஃபோனுக்கு நானே ஒரு ஏபிகேவை பில்டு பண்ணி உள்ளே போட்டு நான் யூஸ் பண்ணி பார்க்க முடியும். ஓகே, பிகாஸ் இந்த என்டையர் ஆர்கிடெக்சர்ஸ் ஓப்பன் சோர்ஸ் ஆர்கிடெக்சர். ஆண்ட்ராய்டு இஸ் ஓப்பன் சோர்ஸ் ஆர்கிடெக்சர். ஆண்ட்ராய்டில் ரன் ஆகிற எல்லா ரன் டைம் ஜாவாலிருந்து, டாட்லேருந்து, ஃப்ளட்டர்லேருந்து, ரியாக்ட் நேட்டிவ்லேருந்து எல்லாமே இருக்கிறனால என்னால் அதை பில்டு பண்ணி ரன் பண்ணி பார்க்க முடியுது. ஐ காட் த ஃப்ரீடம் டு டூ இட். பட் இதே மெட்டாவோட கிளாஸ் நான் அகெயின் காஸ்ட்லியஸ்ட் அப்ளிகேஷன் நான் வாங்குறேன், நான் டிவைஸ் வாங்கி மாட்டுறேன், என்னால் அதில் அதை இன்ஸ்டால் பண்ண முடியாதுன்னா என்னோட ஃப்ரீடம் கட் ஆகுது. ஓகே, அதே மாதிரி ஒரு ஃபீச்சருக்காக நான் வெளியே போக தேவையில்லை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நானே ஒரு டயலர் ஒன்று யோசிச்சு பண்ணிட்டு இருக்கேன். நான் ஏன் டயலரோட கால் ரெக்கார்டிங் ஃபீச்சரை டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணுறதுக்கு OnePlusக்கு கொடுக்கணும்? நானே ஒரு லோக்கல் மாடல் ரன் பண்ணி நானே டிரான்ஸ்கிரிப்ட் எடுத்துக்கிறேன், ரெக்கார்டிங் ஃபீச்சரை நானே வச்சுக்கிறேன், அப்படின்னா அதை நானே பண்ணிருக்கேன். ஸோ அந்த ஃப்ரீடம் எனக்கு கொடுக்குது இல்லை. பட் பாயிண்ட் ஓகே, அக்செப்டபிள். பட் நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னா who will back it off? இப்போ நான் விண்டோஸ் வாங்குறேன், விண்டோஸ் ஓஎஸ் ரன் பண்ணுறேன்னா விண்டோஸ் will help me. லைக் நான் கொரியரைஸ் பண்ணுறேன்னா he'll back me. பட் நான் லோக்கலில் உங்கள்கிட்ட இன்ஸ்டால் பண்ணிட்டேன், இஷ்யூ ஆகுது, who will help me? ஓகே, விண்டோஸ்ல நீ ஒரு விண்டோஸ்ல இன்ஸ்டால் பண்ற, அந்த விண்டோஸ்ல உள்ள போயிட்டு சி டிரைவ்ல எதையாவது ஒன்று நோண்டி விட்டு நீ போயிட்ட, அதுக்கு விண்டோஸ் வாரண்டி இஷ்யூ பண்ணுமா? நோ. சேம் வே. ஓகே, நீ அங்க போயிட்டு ரூட் ப்ரிவிலேஜ் எடுத்து சூடோ ரூட் அடிச்சு உள்ள போயிட்டு நீ கான்சியஸா உன்னோட ஞாபகத்துல நீ போய் ஒரு வர்னபிலிட்டியை
கிக் ஆஃப் பண்ணி விட்டதுக்கு யாருமே இந்த உலகத்துல ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க மாட்டாங்க. அகைன் அந்த ஃபாஸ்ல போய் பார்க்கும்போது ஒரு சிலது இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் காலிலினக்ஸ் மாதிரி இன்னொரு ஓஎஸ் இருந்துச்சு. அந்த ஓஎஸ் டெப்ரிகேட் ஆயிடுச்சு. யூஸ்வலா இந்த ஃபாஸ்ட்ல வந்து பிரான்ச் டெப்ரிகேட் ஆகும், இல்லை ரெப்போவே டெப்ரிகேட் ஆகும். டெப்ரிகேட்டட் ரெப்போங்கிறது அது அவனுங்களே வந்து கைவிடப்பட்ட அப்படிங்கிற ப்ராஜெக்டை அந்த ப்ராஜெக்ட் எடுத்து யூஸ் பண்ணக்கூடாது. அந்த ப்ராஜெக்ட் யூஸ் பண்ண என்ன ஆகும்னா அதுக்கு அப்டேட்டே கிடையாது. இப்போ எப்படி நம்மளோட ஃபோனுக்குலாம் வந்து அப்டேட் சர்டன் பீரியட் தான் இருக்கும், இதுக்கு லைஃப் டைம் அப்டேட்டு. இப்போ விண்டோஸ்லாம் லைஃப் டைம் அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருப்பான். அந்த மாதிரி எப்படி பார்க்குறோமோ அதே மாதிரி இதுக்கும் பிரான்ச் நல்லா இருக்கா, ஓகே, அதை ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷன் பேக் பண்ண. ஃபார் எக்ஸாம்பிள் அப்பாச்சி, அந்த ஆர்கனைசேஷன் பேக் பண்ணாலும் அதை எல்லாருமே நம்புவாங்க. அப்பாச்சியோட ப்ரோட்டோக்காலே இப்போ நானும் பண்ணிட்டு வந்து நின்றுன்னு வச்சுக்குவேன். ஃபர்ஸ்ட் கம்யூனிட்டி மெம்பரும் நம்ப மாட்டாங்க, மற்றவங்களும் அதை அடாப்ட் பண்ண மாட்டாங்க. பண்ணுவாங்க, கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் அப்பாச்சி சூப்பர் செட்லாம் எல்லாருமே யூஸ் பண்ண. அப்பாச்சி சூப்பர் செட் வந்து ஆக்சுவலி பவர் பிஐக்கான ஒன் ஆஃப் த சூப்பராக இருக்கும். I'm not promoting or de-promoting any product, but Power BI கான கேப்பபிலிட்டியா அது அதோட எக்கோசிஸ்டத்துக்குள்ள ஒரு ப்ராடக்ட் வேணும் இருக்கு, சூப்பராக வேலை செய்யுது. ஆனால் அங்கிருந்து வெளியே எடுத்து வேற எங்கேயாவது கொண்டு போறேன், இல்லை ஒரு டேட்டா லேக்லேருந்து எடுத்துட்டு வந்து இந்த மல்டிபிள் ரிப்போர்ட்ஸ் ஸ்பின் ஆஃப் பண்ண போறேன் அப்படிங்கும்போது சூப்பர் செட் அமேசிங்காக இருக்கும். இட்ஸ் ஓப்பன் சோர்ஸ் அகைன். இப்போ எனக்கு அதில் வந்து ஒரு எல்எல்எம் உள்ள கொண்டு வந்து இன்டர்பிரிட்டேஷனுக்காக நான் யூஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன்னா நானே அழகாக அதை பண்ணி நான் என்னோடதுல ஒரு பிரான்ச் மெயின்டைன் பண்ணிட்டு ஒரு கஸ்டமர் அப்போ போட்டுக்கிட்டு அவன் கொடுக்குற ரிலீஸையும் நான் அடாப்ட் பண்ணுவேன். என் கஸ்டமர் அப்போ அதுக்கு மேலேயே கஸ்டமர் அப்போ மேலேயே உட்கார வச்சுக்கிட்டு ரன் பண்ணிட்டே போவேன். இந்த மாதிரியான அட்வான்டேஜஸ்லாம் ஃபாஸ்ட்ல இருக்கு. நீ போய் இந்த சூரிய எந்த மாதிரி சொன்ன ஸ்கிராட்ச்ல ஸ்டார்ட் பண்ண தேவையில்லை. நீ எக்ஸாம்பிளுக்கு சொல்றேனே, எனி யூனிவர்சலி எந்த வெப் அப்ளிகேஷன் பண்ணாலும் லாகின் வேணும், ஒரு டெஸ்க்டாப் ஒரு டேஷ்போர்டு வேணும், ஒரு சர்ச் வேணும், ஒரு யூசர் மேனேஜ்மெண்ட் கண்ட்ரோல் வேணும். லெட்ஸ் சே ஒரு ஹெல் லாட் ஆஃப் ஒரு 100 ஃபீச்சர்ஸ் வேணும்னு வச்சுக்கோவேன். அந்த 100 ஃபீச்சர்ஸும் ஒன்னா சேர்த்தி அதை ப்ரீபில்டாக பண்ணி ஒன்றும் இல்லை, ரியாக்டையும் நோட் ஜேஸையும் வச்சு இதை பண்ணிட்டு இதை வந்து பாய்லர் பிளேட்டு நீங்கள் எடுத்து யாராலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இருக்கு. ஆக்சுவலாக நான் இப்போ பேசுகிற மாதிரியே நிறைய பாய்லர் பிளேட்ஸ் இருக்கு. அதை அப்படியே எடுத்து அந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்டர் கிட்டுமாங்க. அந்த ஸ்டார்டர் கிட்ட நீ இன்ஸ்டால் பண்ணினா டேரெக்டாக கிட்லேருந்து புல் எடு. நீ லாகின்க்குலாம் உட்காந்து லாஜிக் யோசிக்காத, நீ அதுக்கு மேலே என்ன பண்ணுமோ அதை பண்ணிட்டு போ அப்படின்னு அழகாக அங்கேருந்து நேவிகேட் பண்ணி போகலாம். யூஐ எப்போ மாற்றிரியோ அப்போ நீ போய் காம்பனன்ஸை மட்டும் மாற்றிக்கோ அப்படின்ட்டுலாம் இந்த மாதிரி இது அழகாக இருக்கும். ஸோ இதுதான் ஃபாஸ். ஃபாஸ் எந்த வகையிலும் நம்ம சீப்புன்னு அதை எடுத்துக்க முடியாது. ஏன் சீப்னு எடுத்துக்க முடியாதுன்னா சாஃப்ட்வேர் ஃப்ரீ. ஆனால் அந்த சாஃப்ட்வேரை எய்தர் நீ டைம் போடணும், இல்லை நீ யாருக்காவது காசு கொடுத்து அவன் டைம் போட வைக்கணும். அதை புரிஞ்சுக்கணும். இன்ஸ்டலேஷன் ப்ராக்டிஸ் இருக்கு, கஸ்டமைசேஷன் பெஸ்ட் ப்ராக்டிசஸ் இருக்கு, லைக் கப்புள் ஆஃப் லாங்குவேஜஸ் தெரிஞ்சிருக்கணும். அதுக்குன்னு ஒரு ரிசோர்ஸ் வேணும். இப்போ வெறும் ஃப்ரீ இப்போ ஜோஹோவே நம்ம வந்து ஜோஹோலேயே சர்டன் அப்ளிகேஷன்ஸ் வந்து ஃப்ரீயாக இருக்கும் ஃபார் சர்டன் யூசர்ஸ் வித் சர்டன் லிமிடேஷன்ஸ். அதுக்கெல்லாம் இந்த டெவலப்மெண்ட் மைண்ட் செட்டே தேவையில்லை. டேரெக்டாக போ, செல்ஃப் சைன் அப் பண்ணிக்கோ, பண்ணி எடுத்து நீ யூஸ் பண்ணிக்கோன்னு. பட் இந்த மாதிரியுமே தெர் இஸ் அப்ளிகேஷன் கால்டு டெப்ளாய். டெப்ளாயில் வந்து ஒரு ஃபாஸ்ட் ப்ராஜெக்டை நீ அப்படியே ரன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். உனக்கு டெவாப்ஸோட பேசிக்ஸ் தெரிஞ்சால் போதும், டெர்மினல் கமெண்ட்லாம் தெரிய தேவையில்லை. அது மீதிலாம் படித்து எக்ஸிக்யூட் பண்ணி உனக்கு கொடுத்துரும். நிறைய பேர் N8-லாம் டெப்ளாயில் போயிட்டு ஸ்பின் பண்ணுவாங்க, டாக்கரில் போய் ஸ்பின் பண்ணுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஐ திங்க் ஃபாஸ்ட்லேருந்து டெவாப்ஸ்க்கு போயிட்டு இருக்கோம். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். பட் ஸ்டிக்கிங் பேக் டு இட் ஆல்சோ நீட்ஸ் அ காஸ்ட். அந்த இனிஷியல் அண்டர்ஸ்டாண்டிங் டீச்சிங் இஷ்யூ இருக்கும், அதை எடுத்துக்கணும். அதை எடுத்துக்கிறதுக்குன்னு ஒரு ஸ்டெடி பீக் இருக்கு. அதுக்குன்னு ஒரு டைம் செலவாகும், இல்லை காசு செலவாகும். இது வந்து என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் எக்கனாமிக்ஸ். எய்தர் யூ கேன் பை மணி பை கிவிங் யுவர் டைம், வைஸ் வர்சா. கிவ் டைம் கெட் மணி, ஆர் கிவ் மணி கெட் சம்ஒன்ஸ் டைம். அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த பீக் இருக்கு. இந்த பீக்கு இந்த ரெண்டு கமாடிட்டியில் ஏதாவது ஒரு கமாடிட்டி கொடுத்து தான் கம்மி பண்ண முடியும், இல்லை ஈஸியாக கிராக் பண்ண முடியும். இதர் நீங்களே உட்காந்து டைம் போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் இனிஷியல் டேஸ் நானே உட்காந்து அதில் டைம் போட்டேன். இப்போ யார்ட்டையாவது காசு கொடுத்து எப்போ நீயும் வந்து டைம் போடுன்னு டைமை வாங்கிட்டு இருக்கோம். அவ்வளோதான். ஸோ ஏன்னா இதை நான் ஏன் ஒரு 3வது டைம் திருப்பி சீப் இல்லைன்னு சொல்கிறேன்னா,
நான் மீட் பண்ணுற ஒவ்வொருத்தரும் ஃபாஸ்ன்னு சொன்னாலே ஃப்ரீ தானே சீப் தானேன்னு வருவாங்க. சீப் ப்ராடக்ட், அது நல்ல ப்ராடக்டாக இருந்தால் அவன் க்ளோஸ்டாகவே வச்சுருந்துருப்பான். அது அப்படி கிடையாது. ஃபாஸ்ட்னால பெரிய அட்வான்டேஜ் கம்யூனிட்டி. ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். எனக்கு வந்து பைத்தனில் ஆர் ஓகே பர்த் ஆஃப் MariaDB எடுத்துக்கலாம். MySQLன்னு ஒன்று இருக்குது, MySQL ஒன்று இருக்குது, MySQL ஒன்று இருக்குது. இந்த MySQLல ஒரு சில டேட்டாபேஸ் ஃபங்க்ஷன்ஸ் அடிஷ்னலாக தேவைன்னு ஒருத்தன் யோசிக்கிறான். அவன் என்ன பண்ணுறான், MySQL பிரான்ச் அப்படியே ஒரு ஃபோர்க் எடுத்து அவன் அதுக்கு மேலே ஒன்று பில்டு பண்ணுறான். தட்ஸ் கால் MariaDB. ஓகே, அதே மாதிரி இன்னொருத்தன் பண்ணுறான், அதுதான் Postgres. அதே மாதிரி இன்னைக்கு AI வந்துச்சு, நிறைய பேர் அப்ளிகேஷன் பண்ணுறாங்க. அந்த அப்ளிகேஷனில் ஈஸியாக ஒரு டேட்டாபேஸ் உட்காரிக்கணும். சபாஸ் people call it in different name. Okay. But SUVBS. ஸோ இதுவும் Postgresல தான் ரன் ஆகுது. இப்போ இது எல்லாமே MySQL ஓப்பன் சோர்ஸாக இருந்தனால தான் இதெல்லாம் நடக்குது. இவங்க எல்லாருமே MySQL போயிட்டு இன்ச் பை இன்ச்சாக படித்தவங்க. என்ன இருக்குன்னு எல்லாம் தெரிஞ்சுக்க அந்த ஸ்டெடி கிராஃபை ஹேண்டில் பண்ணிட்டு they could able to become a SQL specialist. அதில் ஒரு கேப் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த கேப்பை மேபி போயிட்டு MySQLக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க. பட் MySQLோட ரோட் மேப் வேறையாக இருந்திருக்கும். அதனால அங்கிருந்து இத்தனை ரெப்போஸ் தனித்தனியாக, இத்தனை ஃபோர்க் தனியாக பிரிஞ்சு போய் இத்தனை அப்ளிகேஷன்ஸ் உருவாகிருக்கு. இதுவும் ஓப்பன் சோர்ஸ். நாளைக்கு உனக்கு Postgres மேலே ஒன்று வேணுமா, நீ எடுத்து டைம் ஸ்கேல்னு ஒன்று இருக்கு, அது Postgres எடுத்து டைம் ஸ்கேல்னு ஒன்று உருவாச்சு, அதுவும் ஓப்பன் சோர்ஸ். MySQL எங்க இருக்கு, ஓகே, அங்கிருந்து Postgres, அங்கிருந்து டைம் ஸ்கேலுக்கு மேலே நாங்கள் கூட ஒன்று பண்ணி வச்சிருக்கோம். ஓகே, 4வது குழந்தை, அது வந்து ஜென்ரேஷனாக பார்த்தா அது 4வது ஜென்ரேஷன். ஓகே, இது எதுவுமே நடந்திருக்காது. இவன் இவன் போட்டது. இவங்க எல்லாருமே அதே ஈத்தாஸை ஃபாலோ பண்ணிட்டு வந்தனால தான் இது நடந்திருக்கு. இல்லைன்னா இந்த MySQL உருவாக்குறதுக்கு ஒரு செலவாக இருந்திருக்கும், டைம் செலவாக இருந்திருக்கும், டைம் ஆர் மணி. அதே இதை இவனுங்க 4 பேரும் 2 times 3 times பண்ணியிருக்கணும். ஓகே, டு ஜஸ்ட் டு ரெப்ளிகேட் வாட் இட் இஸ் தேர் இன் தி எக்ஸிஸ்டன்ஸ். அது இல்லாமல் இப்போ இது எல்லாமே வெர்ஷன் மாதிரி அழகழகாக போயிட்டு இருக்கு. MySQLம் பை இட்ஸ் வெர்ஷன் ரிலீஸ் ரோட் மேப் பண்ணி ஓடிட்டு இருக்கு. ஸோ இதுதான் ஃபாஸோட அந்த கம்யூனிட்டி மெம்பர்ஸ். ஓகே, தட்ஸ் த பவர் ஆஃப் ஃபாஸ், ஐ பிலீவ். Yep. So I need to completely change my perspective over FOSS, I think. I think you need to add few more ingredients. அவ்வளவுதான். Then in the FOSS, let's Okay. take a FOSS as a software. Then இந்த FOSS எப்படி SMEக்கு யூஸ் ஆகும், அதுதான் இந்த வீடியோட டாபிக்காக நம்ம எடுத்திருந்தோம். ஓகே, ஸோ ஃபாஸோட ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுத்துட்டனால இப்போ ஃபாஸோட அப்ளிகேஷன் ஸ்டாண்ட் பாயிண்ட் வருவோம். அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் சொல்ல யூசபிலிட்டி. ஓகே, தட் அப்ளிகேஷன் ஸ்டாண்ட் பாயிண்ட் அதுதான் பார்க்கும்போது சாஃப்ட்வேரோட குளோபல் மார்க்கெட் ரன்ஸ். ஓகே, டெக்னாலஜி எக்கனாமின்னு எடுத்துக்கிட்டோம்னா டெக்னாலஜி எக்கானமி ட்ரிவன் பை 2 மேஜர் சங்க்ஸ். ஒன்று என்டர்பிரைசஸ் அப்ளிகேஷன், இன்னொன்று கன்சூமர் அப்ளிகேஷன். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா SAP, Tally, Oracle, NetSuite, Azure, கூகுளோட பாதி, கூகுள் ஃபார் என்டர்பிரைசஸ் எல்லாமே அந்த பக்கம், கூகுள் ஃபார் கன்சூமர் இந்த பக்கம் இருக்கு, யூடியூப் இதெல்லாம் ஜிமெயில் கன்சூமர் அப்ளிகேஷன். ஜிமெயிலே ரெண்டுமே இருக்கு, கன்சூமர் அப்ளிகேஷனும் கன்சூமர் ஃப்ரண்ட்டும் இருக்கு, என்டர்பிரைசஸ் ஃப்ரண்ட்டும் இருக்கு. ஸோ ஸ்பாட்டிஃபை கன்சூமர் அப்ளிகேஷன், ஸ்பாட்டிஃபைல என்டர்பிரைசஸ் அப்ளிகேஷன், அதாவது சப்ஸ்கிரிப்ஷனாக தான் இருக்கும் தவிர தெர் இஸ் நோ என்டர்பிரைசஸ் சூட். ஸோ கன்சூமர் அப்ளிகேஷனும் என்டர்பிரைசஸ் அப்ளிகேஷனும் தான் இந்த டெக்னாலஜி யூனிவர்ஸ் காசு பண்ணிட்டு இருக்கு. பாயிண்ட் நம்பர் 1. இன்னைக்கு என் ஃப்ரெண்டோ உன் ஃப்ரெண்டோ ஒரு லார்ஜ் கார்பரேட் டெக்னாலஜி ஃபார்மில் வேலை பார்க்குறான் அப்படின்னா அவன் இந்த ரெண்டுல எதுலையாவது ஒன்றில் வேலை பார்ப்பான். மெஜாரிட்டி இதில் வேலை பார்க்கறதுக்குன்னா அந்த லார்ஜ் கார்பரேட் இல்லாமல் இந்த ஸ்டார்ட் அப்ல போய் வேலை பார்க்கணும். இப்போ ஆப்பிள் சப்கான்ட்ராக்டிங் TCSக்கு தராது, ஆப்பிளே பண்ணணும். கூகுள் சப்கான்ட்ராக்டிங் கூகுளே பண்ணணும். அப்போ கூகுள் போய் வேலை பார்க்கணும். கூகுளில் ஒரு SDயா இருக்கான், மைக்ரோசாஃப்ட்ல ஒரு SDயா இருக்கான்னா அவன் அந்த அப்ளிகேஷனோட ரோட் மேப்ஸ் ஒர்க் பண்ணிருக்கான். இந்த பக்கம் வந்து TCSலயோ இன்ஃபோசிஸ்லயோ இருக்கான்னா ப்ரெடாமினன்ட்லி இந்த SAP டைனமிக்ஸ் இதெல்லாம் எடுத்து இதுக்கு மேலே ஒரு மிடில்வேர் பில்டு பண்ணி அதை கொடுத்துட்டு இருப்பாங்க. இதுக்கு கொண்டு சார்ஜ். இதுதான் நடந்துட்டு இருக்கு. இப்போ இங்க வந்து ஒரு காளான வளர்த்துவோம், அதுதான் ஃபாஸ். ஓகே, ஸோ அப்போ என்டர்பிரைசஸ் அப்ளிகேஷனோட மார்க்கெட் ஷேர் மினிமம் நான் பேசுகிறேன் 70 to 75% இருக்கும். ஸோ அப்போ 70 to 75% லார்ஜ் கார்பரேட்ஸோட டெக்னாலஜி காஸ்ட் ஓவர் அ பீரியட் கொஞ்சம் கொஞ்சமாக அது ஃபாஸ்ட்டுக்கு தான் போகும். ஸ்டில் தேர் வுட் பி ஸ்பெண்ட். பட் இமேஜின் லைசன்சிங் காஸ்ட், வெண்டர் லாக்இன், அப்கிரேடேஷன் காஸ்ட்,
இதெல்லாம் வேனிஷ் ஆகும். கொஞ்சம் இப்போ ஆகிட்டு தான் இருக்குது, ஆகலன்னு சொல்ல முடியாது. பட் அடாப்ஷன் லெவல் ஸ்லோவாக போயிட்டு இருக்கு. பிகாஸ் இப்போ இந்த ஃபாஸ்ட்டுங்கிற மாதிரி பேசணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கிலீஷ்லேயோ ஹிந்திலேயோ நிறைய கண்டென்ட் இருக்கும் ஃபாஸை பற்றி. தமிழில் ஐ திங்க் விஜய் அண்ணா இந்த மாதிரி ஐ திங்க் அ கப்புள் ஆஃப் சேனல்ஸ் ஹூ அவுட் ஸ்போக்கன்லி ஸ்பீக் அபவுட் ஃபாஸ். பட் மற்றபடி இல்லை. ஃபாஸ்ட் கிளப்லாம் காலேஜில் இருக்கும், பெருசாக ஐ ஹேவன்ட் ஈவன் சீன் ஆக்டிவ். Tier 1ல ஆக்டிவாக இருக்கலாம், பட் Tier 2 நான் பார்த்த வகையில் போன வகையில் எங்கேயுமே பெருசாக ஆக்டிவாக இல்லை. ஸோ அப்போ என்ன ஆகுது, ஆக்டிவாக இருந்தது தான் எனக்கு தெரிஞ்சிருக்கு. ஆக்டிவாக தான் தெரிஞ்சிருக்கணும். எக்ஸாக்ட்லி. ஸோ அந்த சப்ஸ்கிரிப்ஷன் காஸ்ட்னு ஒன்று இருக்கிறது இப்போ கொஞ்சமாக கம்ப்யூட் காஸ்ட்டாக மாறிட்டு இருக்கு. ஓகே. இந்த ஃபாஸ்ட்னால என்ன ஆக போகுதுன்னா, ஃபாஸோட என்டர்பிரைசஸ் அடாப்ஷனால, என்டர்பிரைசஸ்னா வெறும் லார்ஜ் கார்பரேட்டை மட்டும், ஒரு கம்பெனி ஃபாஸ்ட் அடாப்ட் பண்ணுது, இல்லை ஒரு சாஃப்ட்வேர் அடாப்ட் பண்ணுது, ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர், எப்படியும் இன்னைக்கு ஒரு சாஃப்ட்வேர் வேணும். ஓகே. தட் குட் பி டாலி, தட் குட் பி ஜோஹோ, குட் பி எனிதிங். ஓகே, சேக் ஆஃப் கான்வர்சேஷன் எடுத்துப்போம். ஜோஹோ ஒரு கான்வர்சேஷனலி ஒரு கம்பெனி வச்சுப்போம், ஒரு மேனுஃபேக்சரிங் கன்சர்ன். ஓகே. எனக்கு வந்து எல்லாமே வேணும். ஃபார் எக்ஸாம்பிள், தேர் இஸ் அ சூப்பர் பிளான் கால்டு Zoho One. ஓகே. Zoho Oneல 2500 per user. When you annual commitment கொடுத்தீங்கன்னா அது கம்மியாகுது, பட் 2000 is what when you pay monthly. ஓகே. சேக் ஆஃப் கான்வர்சேஷன் அதையே எடுத்துப்போம். எங்கள் கம்பெனியில் இப்போ எத்தனை பேர்? 50 பேர். 2500 × 50 எவ்வளோ? டக்குனு கேட்டிங்கன்னா சொல்ல முடியாது. 2000 1,25,000. Sure? I think so. So 2,500 into 10, 25,000 into 5, 1,25,000. ஸோ 1,25,000 மாசத்துக்கு, அது வந்து பேஸ் ப்ரைஸ், ஜிஎஸ்டி இன்க்ளூசிவாக இல்லாமல் பேசிட்டு இருக்கேன். பேஸ் ப்ரைஸ் 1,25,000 rupees. ஐ நீட் டு பே Zoho வேர். பட் நான் வந்து ப்ராடக்ட்டை பற்றி குறை பேசல. இட்ஸ் அமேசிங் ப்ராடக்ட். அகைன் நான் Zoho இருக்கிற எல்லாத்தையும் நான் யூஸ் பண்ணணும்னா நான் 1,25,000 rupees நான் பே பண்ணணும். ஓகே. ஃபார் ஆல் மை யூசர்ஸ். ஓகே. இல்லை நான் வந்து சைஸ் டவுன் பண்ணிக்கலாம், நான் வந்து எனக்கு சூஸியாக புக்ஸு அப்படின்னு ப்ராடக்டாக எடுத்தால் கூட, லெட்ஸே 5 ப்ராடக்ட் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். 5 ப்ராடக்ட் எடுத்து காஸ்ட் அப்படி இப்படின்னு பார்த்தா இதில் இன்னொரு 50% காஸ்ட் வந்து நிற்கும், நான் என்னதான் ஆப்டிமைஸ் பண்ணாலும். அப்போ 1,25,000 அது வந்து ரஃப்லி ஒரு 60,000 வருதுன்னு வச்சுக்கலாம். 60,000 எப்படியா தான் நான் மாசத்துக்கு செலவு பண்ணி ஆகணும். அப்போ அது பர் யூசரா பார்க்கும்போது ரஃப்லி $1,000. ஓகே. எஸ்ஏபி ப்ராபபிளி 5,000 ப்ளஸ், 5,000 ப்ளஸ் 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 டைனமிக்ஸ் நம்ம பார்த்தோம் 5,000. ஸோ இந்த மாதிரி இதுதான் காஸ்ட்ல இருக்கு. இது வந்து சப்ஸ்கிரிப்ஷன் காஸ்ட், ஆல் லெட்ஸ் கால் இட் அஸ் லைசன்சிங் காஸ்ட். ஓகேவா? ஓகே. அப்படியே ஃபாஸ்ட் போவோம். நம்மளோட அந்த ரீசன்ட் ப்ராஜெக்ட் லைக் நேத்தெல்லாம் போயிட்டு வந்திருக்கோம்ல, யூசர்ஸ் எவ்வளோங்க? ஸோ ஃபர்னிச்சர் ஸ்ட்ரீட் we are talking about. Okay. Users more than 100 users. 100 யூசருக்கு நம்ம ஏதாவது நாம லிமிட்டேஷன் சொன்னோமா? இல்லை. ஓகே. ஸோ 100 யூசர் இருக்கிற அகெயின் அ மேனுஃபேக்சரிங் கன்சர்ன் வித் அ ஹெவி ரீட்டைல் டிஸ்ட்ரிபியூஷன், ரஃப்லி அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் காஸ்ட் வந்து 15,000 20,000 ஆகும். ஓகே. மாசத்துக்கு. தட்ஸ் த கம்பேரிஷன். Zoho அந்த 50,000 வாங்கி அவங்களோட டீம் காஸ்ட் இருக்கு, ரோட் மேப் காஸ்ட் இருக்கு, அவங்களோட ப்ராடக்ட் காஸ்ட் இருக்கு, இதெல்லாம் செலவு பண்ணணும். ப்ளஸ் இந்த 20,000 அவங்களும் செலவு பண்றாங்க. ஸோ சர்வருக்கு ஒரு 20,000, அவங்க ப்ராடக்ட் பில்ட் பண்ணுக்கு ஒரு 20,000, மேலே மார்ஜின். இப்படிதான் யூனிட் எக்கனாமிக்ஸ் தான். நாட் தொடர்ந்து எக்ஸாக்ட் நம்பர்ஸ், ரஃபாக கேல்குலேஷனுக்காக சொல்றேன். இப்படியா இருக்கும். ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் தட் ஐ ஹேவ் சர்டன் டவுட்ஸ் அபவுட் லைக், ஓகே, இப்போ Zoho ஸ்டார்ட் பண்ண காலத்துக்கு போய்க்கோங்க. ஸோ Zoho ஸ்டார்ட் பண்ணும்போது 1 or 2 ப்ராடக்ட்ஸ் கையில் வச்சிருந்துருப்பாங்க. they released it, they started. at that time ப்ரைஸ் என்னவா இருந்திருக்கும்? மார்க்கெட் உடைக்கிறதுக்காக ஃப்ரீ பிளான் ஒன்று வச்சு காம்படிட்டிவ் மினிமலாக இருந்திருக்கும். இப்பயுமே யூ கேன் ஈஸிலி கம்பேர் Zoho வித் மைக்ரோசாஃப்ட். ஈவன் இப்பயும் Zoho கம்மி ரேட்டு தான். என்னால் ஐ திங்க் $100 ஒரு ஆர்கனைசேஷன் யூஸரை மெயில் இஷ்யூ கொடுக்க முடியும். மெயில் அப்படி ஒரு பிளான் ஜிமெயிலையும் இதுலையும் இல்லை. ஓகே. ஸோ இன்னுமே கம்பேரிட்டிவ்லி ஆஃபீஸ் சூட்டுக்கு ஆன காஸ்ட்டு ஆர் என்டையர் ப்ராடக்டான காஸ்ட்டு Zoho கம்மி தான். ஓகே. மேபி அன்னைக்கும் கம்பேரிட்டிவ்ல கம்மியாக தான் இருந்திருக்கும், இன்னைக்கும் அது கம்பேரிட்டிவ்லி கம்மி தான். ஓகே. இப்போ பிரச்சனை என்னன்னா, அன்னைக்கு ஃபாஸ்ட்ல அப்படி ஒரு ப்ராடக்ட் இல்லை, இல்லை. இன்னைக்கு ஃபாஸ்ட்ல இப்படி ஒரு ப்ராடக்ட் இருக்கு. நாளைக்கு அப்படி ஒரு ப்ராடக்ட் ஃபாஸ்ட்லேயே வந்துருச்சுன்னா
வந்துருச்சுன்னா இல்ல வந்துகிட்டு இருக்கு. அததான் லைக் நான் இது வந்து ஒன்றும் கிரீஃபா பேசல. ஈவன் இந்தியாஸ் மிஸ்டிங் டு ரெகனைஸும் நான் பேசுவேன். பிகாஸ் ஃப்ரெப்பே டிரைவ் இருக்கு, which is your equivalent to Zoho Drive, sorry Google Drive, Zoho Drive. Again slides இருக்கு, doc இருக்கு, about to sheet, like on sheet கிடையாது, slides and docs வந்துருச்சு. ஈவன் வீடியோ எடிட்டர் பீட்டா வந்துருச்சு. எங்களால 2 வருஷத்துக்கு முன்னாடி கோர்ல இருந்து டெஸ்க்ல இருந்து எல்லாத்தையும் இண்டிபெண்டா பிரிச்சாங்க. பிரிக்கும் போதே தட் வாஸ் a stable லைக் ரிலீஸ்லேயே நல்லா ஸ்டெபிலிட்டி இருந்துச்சு. பட் ஸ்டில் அகெயின் ஸ்டெபிலிட்டி ஓடிட்டு இருக்கு. இன்னும் 2 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது மெயில் வந்துருச்சு. அகைன் மெயில் வந்துருச்சு, ஆஃபீஸ் சூட் வந்துருச்சு, ஆஃபீஸ் சூட் பீட்டாவில் இருக்கு. அப்போ இன்னும் 2 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பீட்டாவில் இருக்காது, இதெல்லாம் ரிலீஸில் இருக்கும். அப்போ அந்த டைமில் பார்த்தா நெக் டு நெக் எல்லாமே இருக்கும். தேர் யூ கோ, யூ காட் யுவர் ஆன்சர். இப்போ எப்படி நம்ம வந்து எல்எல்எம்ல வந்து சப்ஸ்கிரிப்ஷனாக அதை யோசிக்காம பர் டிரான்சாக்ஷன் காஸ்ட்டை இல்லை ஒரு டோக்கனை ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டு கிரெடிட்ஸு, ஏன்னா அது வந்து ஹையஸ்ட் கம்ப்யூட் கன்சம்ஷன் அப்ளிகேஷன். அதனால அதுக்கு வந்து அவன் அப்படி ஒரு லாஜிக் வச்சிருக்கான். சூன் அந்த மாதிரியான ப்ரைஸிங்க்கு எல்லாருமே தள்ளப்படுவாங்க. எல்லாத்துக்கும் கம்ப்யூட்டர் என்னன்னு புரியும் போது, இல்லை நான் 1,20,000 ஈக்குவலண்ட்டாக எனக்கு இன்னொரு ப்ராடக்ட் இருக்கு. அகைன் there could be சின்ன features pull and push here and there can be solvable. Business application end of this business application. நான் பார்க்குற மெஜாரிட்டி ஆஃப் தி லார்ஜ் என்டர்பிரைசஸ் கஸ்டமர்ஸ் நாமளே ஹேண்டில் பண்ணுறதில்ல. உனக்கே தெரியும், இன்ன வரைக்கும் டெமோ பார்க்காம ஒரு ஹை டிக்கெட் க்ளோஸ் ஆகுது. எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி 4-5 நடந்திருக்கு. இது வரைக்கும் டெமோவே ஸ்க்ரீனே பார்த்துருக்க மாட்டாங்க, கேப்பபிலிட்டி மட்டும் டீமுக்கு இருக்கான்னு பார்த்துட்டு ஜஸ்ட் ஹெட்ஸ் அப். ஸோ அதனால் எனக்கு இந்த யூஐ பெரிய இஷ்யூ இல்லை. ஜோஹோட யூஐ ஃபினாமினலி கிரேட் யூஐ, குறைய சொல்ல முடியாது. பட் when it comes to enterprises, அவன் யூஐயை பார்க்குறத விட பிஸ்னஸ் லாஜிக்கு தான் ரொம்ப பார்க்குறான். ஸோ அவன் பிஸ்னஸ் லாஜிக்கை ஃபுல்ஃபில் பண்ண, அதுக்கு நான் மற்ற ஃபாஸ்ட்லாம் யூஐ நல்லா இல்லைன்னு சொல்லலை. கம்பேரிட்டிவ்லி கிரேட் யூஐ, யூஐ ஃபஸ்ட்டாகவே எல்லாமே யூஎக்ஸ் ஃபஸ்ட்டாகவே யூஎக்ஸ் ஃபஸ்ட் பிரின்சிபல்ஸாகவே வச்சு அழகாக இருக்குது. ஸோ இந்த கம்பேரிசன் இப்போ நான் பேசுறது எவ்வளோ நாள் ஆயிரப்போது ஒரு ஆர்கனைசேஷன் ஐடி அட்மின் யோசிக்கிறதுக்கு. ஸோ அட் தட் டைம் பட்ஜெட்டாக பாரு, டாலி விட கொஞ்சம் அதிகம், ஜோஹோ விட கொஞ்சம் கம்மி. இட் மீ அடாப்ட் ஃபாஸ். இனிஷியல் தீட்டிங் இஷ்யூ இருக்கும். நான் இன்னைக்கே சுவிட்ச் ஆகிட்டேன்னா தட்ஸ் கிரேட். நான் இன்னொன்று பைலப் பண்ண டேட்டா லோடும் அதிகமாக ஜைலோஸ் ஆக போகுது. யூசர் அடாப்ஷனுக்கும் நிறைய கம்பெனியில் உள்ள ஆள் எடுப்போம். ஸோ யூசருங்க அதிகமாகுவாங்க. அதனால தான் நம்ம எப்பயுமே அந்த ஸ்மால் அண்ட் மிட்லேயே, அதாவது ஸ்மால் கூட டச் பண்ணல, மிட்லேயே வந்து சுவிட்ச் ஆகிக்குங்க அப்படின்னு நம்ம பேசுறது எல்லாமே. ஓகே. ஸோ ஆர்கனைசேஷன் வளர இந்த காம்ப்ளெக்சிட்டி வரும். அப்போ வளரும் போதே இதை அடாப்ட் பண்ணால் ஈஸியாக இருக்கும். நான் இந்த ப்ரீவியஸ் டைம் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா, லைக் ஃபாஸ், நான் ஃபாஸை எப்படி இமேஜின் பண்ணிருந்தேன்னா, ஒரு இஆர்பி சாஃப்ட்வேர் கஸ்டமைஸ்ட் இஆர்பி தான் நான் ஃபாஸ்ட்டு நினச்சிட்டு. ஓகே. ஸோ வாட் தே டூ இஸ், நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா, இப்போது நான் ஒரு ரிப்பீட்டட் சாஃப்ட்வேர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், இந்த பக்கம் ஃபாஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஓவர் தி பீரியட் ஆஃப் டைம் இந்த ஃபாஸை நான் புரிஞ்சு இன்ட்ரடியூஸ் பண்ண என்னால் முடியாது. ஸோ ஐ நீட் இம்ப்ளிமெண்டேஷன் பார்ட்னர் சம்மௌண்ட் நான் அப்ரோச் பண்ணுவேன். இட் சார்ஜ் மீ சம் அமௌண்ட். ஓகே. இந்த 2 அமௌண்ட்டும் கொஞ்ச நாளில் எனக்கு இன்க்ரீஸ் ஆகிருமான்னு தோணிகிட்டே இருந்தது. ஓகே. ஸோ இதுதான் நான் அப்போல அண்டர்ஸ்டாண்டிங். அதனால தான் நான் ஃபாஸ்ட் இஸ் அ ஃப்ரீ சாஃப்ட்வேர் தானே. அப்போ நான் ஆள் பிடிக்கணும், ஆள் பிடிச்சி இம்ப்ளிமெண்டேஷன் கொண்டு வரணும். ஓவர் தி பீரியட் எனக்கு இப்போ இருக்கிற ட்ரெடிஷ்னல் ஆல் எஸ்ஏபிஸ் அண்ட் ஜோகோ மாதிரியே எனக்கு ஃபாஸ்டும் ஆகுமோ அப்படின்னு தோணுது. ஓகே. லைசன்சிங் காஸ்ட். ஓகே. ஃபார் ஆர்கனைசேஷன் ஒரு சாஃப்ட்வேர் அடாப்ட் பண்ணும்போது அவங்களுக்கு 3 காஸ்ட் இருக்க போகுது. நம்பர் 1 காஸ்ட் லைசன்சிங் காஸ்ட். நம்பர் 2 இம்ப்ளிமெண்டேஷன் காஸ்ட், which is mean customization, implementation, லொட்டலோஸ்க்கு. Third training cost. Okay. இந்த 3 தான் அவங்களோட காஸ்ட். when it comes to cloud. Okay. on premisesனா இன்ஃப்ரா காஸ்ட் ஒன்று வரும், அசெட்டில் போகும், அது வேண்டாம், க்ளவுடாகவே பேசுவோம். அப்போ இங்கே லைசன்சிங் காஸ்ட்டில் பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்குது. பாயிண்ட் நம்பர் 1. செகண்ட், இம்ப்ளிமெண்டேஷன். அதே மாதிரி எஸ்ஏபியோட இம்ப்ளிமெண்டேஷனோட பர்ரவர் ரேட்டும் இங்கே இருக்கிற பர்ரவர் ரேட்டும் பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்கும், கம்மியாக இருக்கும். செகண்ட், இந்த என்டையர் அப்ளிகேஷனோட ஆர்கிடெக்சர் வந்து எம்பிசி, மாடியூல் வியூ கண்ட்ரோலர்.
அதாவது கான்ஃபிகரேஷன் ஐட்டத்திலே நிறைய உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகேவா? ரொம்ப பேசிக்கா ப்ராப்பர்ட்டி செக்டர், ஃபீல்டு மெட்டாடேட்டா தான் நிறைய போகணும். அதெல்லாம் இல்லாமல் அழகாக புரிஞ்சுக்கணும்னா நீங்கள் போயிட்டு கான்ஃபிகரேஷனாகவே அதெல்லாம் மாற்றிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இது டன். இப்போ இதுக்கு அடுத்தது ட்ரைனிங் காஸ்ட். இது எனிவே சேம். அங்கே ட்ரெயின் பண்ணாலும் ஒன்று தான் இங்கே ட்ரெயின். ஸோ அப்போ உனக்கு இந்த ஃபஸ்ட்டு 2 லைன் ஐட்டத்துலேயே செம சேவிங் இருக்கு. பேர் மினிமம் 50 to 60% சேவிங் இருக்கும். மினிமம் சொல்கிறேன். தேர்டு அகைன் இதுதான். இன்னொன்று அப்கிரேடேஷனு இந்த ப்ரொப்ரைட்டரி லைசன்ஸ் லைக் ப்ரொப்ரைட்டரில் எஸ்ஏபியில் அந்த பிரச்சனை இருக்கும். இங்கே அந்த பிரச்சனை இருக்காது. ஜோஹோ மாதிரி கம்பெனிஸ் அந்த பிரச்சனை இருக்காது. அது அவங்களே வந்து அந்த ப்ராடக்ட் ரோட் மேப்பை கொண்டு போகிறனால அவங்களே அதை எடுத்துகிட்டு போயிடுவாங்க, அப்கிரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அங்கெல்லாம் பிரச்சனை இருக்காது. ஓகே. ஸோ ஆல்மோஸ்ட் நெக் டு நெக் கம்பேரிசனாக எடுத்தீங்கன்னா உனக்கு டிஸ்கவுண்ட், உனக்கு பெனிஃபிட் இருக்கு. ஓகே. காஸ்ட் பெனிஃபிட் மினிமம் 40 to 45% இருக்கும். சரி 50 to 60% மினிமம் இருக்கும். தென் ஸோ ஸ்டில் ஐம் அஃப்ரைட் டு யூஸ் ஃபாஸ். ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இமேஜின் நான் ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் பார்ட்னர் இன்னைக்கு வச்சு நான் ஃபாஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டேன். ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டேன். நாளைக்கு அந்த பார்ட்னர் இல்லை. ஸோ மைக்ரோசாஃப்ட் மாதிரி பெரிய ஆர்கனைசேஷனாக இருந்தால் ஐ கேன் ஆஸ்க் எனி ஒன். பட் இங்கே அந்த ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் பார்ட்னர் வச்சு தான் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். நான் அவர்கிட்ட கேள்வி கேட்க எக்ஸாக்ட்லி வேலிட் கொஸ்டின். அதுக்கு தான் வந்து நான் முன்னாடியே சொன்னேன், டெப்ரிகேட்டட் ரெப்போவா இல்லை அந்த ரெப்போ ஒரு ஆர்கனைசேஷன் மேனேஜ் பண்ணுதா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு அப்பாச்சியில் ஒரு இஆர்பி இருக்குது, மைக்ரோ சர்வீஸ் பேஸ்டு இஆர்பி. ஓகேவா? சம் பிஸ் என்னமோ இருக்கும், நானே மறந்துட்டேன். அதுக்கு டேலண்ட் இல்லை. அண்ட் அதோட வேர்ஜனுமே வந்து மைக்ரோ ரிலீசஸ் மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. அதனால அதை யாரும் அடாப்ட் பண்ண. ஸ்டில் இட்ஸ் அப்பாச்சி பேக்டு ரெப்போ. லார்ஜ் கார்பரேட்ஸில் அதை நான் பார்த்துருக்கேன், அதை யூஸ் பண்ணுறாங்க. அந்த இஷ்யூ அப்படிங்கிறது எப்போ உங்களுக்கு வரும்னா, இந்த மாதிரி ஆர்கனைசேஷனே பேக் பண்ணாமல், இன்னைக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நான் சும்மா ஒரு ரெப்போவை பப்ளிஷ் பண்ணுறேன் பப்ளிக்காக, இஆர்பி ஸ்டார்டர் பேக்கு அப்படின்னு போட்டு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இது இன்னொரு இஷ்யூ இருக்கு. இதே இந்த ஃபாஸ்ல இன்னொருத்தர் இருக்கான், கோட் கேனியான்னு ஒன்று இருக்கு. கோட் கேனியான்ல வந்து இப்போ எப்படி ஃபாஸை வந்து கம்யூனிட்டியா சேர்ந்து பில்டு பண்றதுனால அந்த கம்யூனிட்டியை அதை என்ஜாய் பண்ணிக்குது. கம்ப்யூட் காஸ்ட்டை மட்டும் சார்ஜ் பண்ணி கொண்டு வராங்க, இல்லை ஸ்பான்சர்ஸ் கொண்டு வருவாங்க. அந்த மாதிரி இப்போ நம்மளே என்ன பண்ணலாம்னா, ஒரு அப்ளிகேஷனை பில்டு பண்ணி, லட்சம் அந்த அப்ளிகேஷனை பில்டு பண்ண காஸ்ட் 10 லட்ச ரூபா, உனக்கு மார்ஜினோட சேர்த்தீங்கன்னா 20 லட்ச ரூபாய்க்கு உனக்கு வேணும் அப்படின்னு நீ பிளான் பண்றீங்கன்னா, அதை ஒருத்தங்கிட்ட 20 லட்ச ரூபாய்க்கு விற்காம 20 பேர்கிட்ட 1 லட்ச ரூபாயா விற்கிறது. ஓகே. இது நிறைய கம்பெனிஸ் பண்ணுது. அந்த கம்பெனிஸ் முக்காவாசி பேர் வந்து பப்ளிஷ் பண்ற ஒரு மார்க்கெட் பிளேஸ் தான் கோடு லைக் தீம் ஃபாரஸ்ட், கோட் கேனியான். ஓகே. கோட் கேனியான்ல போனீங்கன்னா நீ வந்து உனக்கு என்ன அப்ளிகேஷன் வேணுமோ அதை போட்டினா அதுக்கு உனக்கு வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் வாட்ஸ்அப் ரெப்ளிகா வேணும் போய் போட்டினா வாட்ஸ்அப் ரெப்ளிகா ஒன்று இருக்கும். ஓகே. பிக் பாஸ்கெட் போட்டால் பிக் பாஸ்கெட்க்கு ஈக்குவலண்ட் ஒன்று வரும். மில்க் பாஸ்கெட்னா அதுக்கு நீங்கள் ஸ்விக்கி இந்த மாதிரி அதெல்லாமே வரும். ஃபுல் அப்ளிகேஷனாக இருக்கும். அதை வந்து பே பண்ணி கூட நீ வாங்கிக்கலாம். லட்சம் ஒரு 1 லட்ச ரூபாய் கொடுத்தா அவனுக்கு கிடைச்சிரு அப்படின்னா அங்கே தான் அந்த பிரச்சனை. இப்போ 1 லட்ச ரூபாய் கொடுத்தா அந்த கோடை நீ வாங்கிட்ட, அவன் அதோட அப்கிரேடை பண்ண மாட்டான். ஆமாம். நீ கொடுத்ததோட அவன் காணாமல் போயிடுவான் அப்படின்ட்டு. அதோட என்டையர் மேனேஜ்மெண்ட்டும் நீங்கள் தான் பண்ணணும். ஸோ அந்த கேப்பபிலிட்டி இருந்தால் தான் அதை எடுக்கணும். இப்போ அதை எடுத்துருக்கேன்னா, இப்போ நான் வந்து வாங்கியிருக்கேன், அதுக்கோ நான் யூஸ் பண்ணல, நான் என்ன டிசைட் பண்ணேன், சும்மா தானே கோடு கிடக்குதுன்னு நான் கிட்டில் அதை ரெப்போவில் போட்டு ஓப்பனாக வைப்பேன் பப்ளிக்கில், யூஸ் பண்ணுங்கன்னு. இப்போ அதை யாராவது ஒருத்தர் எடுத்து இது ஓப்பன் சோர்ஸாக இங்கே இருக்கு அப்படின்னா அதை யாராவது எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. அப்போ பிரச்சனை. நானும் நடக்காது, அவனும் கொடுக்க மாட்டான். ஸோ இப்போ அவன் தான் அதுக்கு பொறுப்பு. இப்படி இருக்கிறவங்க கிட்ட தான் நீ போய் பேச முடியாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பேசலாமே, எக்ஸாம்பிளுக்கு பேசினாலே திருப்பி ஃப்ரெப்பேக்கு தான் வந்தாகணும். ஃப்ரெப்பே ஊடு இருக்கு, இந்த ரெண்டுமே ஒரு கம்பெனி பேக் பண்ணுது. இதோட எக்ஸிஸ்டன்ஸ் ரெண்டுமே 10 வருஷத்துக்கு மேலே. இதில் டேலண்ட் வந்து இன்னைக்கு போயிட்டு சும்மா ஒரு ஃப்ரீலான்சர் கம்யூனிட்டியில் போயிட்டு அடிச்சு பார்த்தீங்கன்னா கூட அக்ராஸ் குளோப் கிடைக்கலாம். ஸோ அப்போ டேலண்ட்டுக்கு கிரைசிஸ் இல்லை. ஓகே. மேபி நான் உள்ளுக்குள்ளேயே இருக்கிறதுனால எனக்கு அப்படி இருக்கான்னு தெரியல. எனக்கு எஸ்ஏபியை விட என்னால் ஈஸியாக வந்து ஃப்ரெப்பேக்கு ஆள் எடுக்க முடியுது. ஓகே. பரவர இருக்கிற ரேட்டும் தெர் இஸ் a ஹியூஜ் டிஃப்ரென்ஸ். இது எனக்கு கம்மியாக இருக்கும், எஸ்ஏபி ஓவராக இருக்கும்.
ஏன்னா எஸ்ஏபியை கற்றுக்காம அவ்வளோ செலவு பண்ணணும். இப்போ நீ ஆனால் எஸ்ஏபி கற்றுக்க போனாலும் அவங்க போய் இன்ஸ்டியூட்டில் காசு கட்டி படிக்கணும். இப்போ இதே இந்த பக்கம் போயிட்டு அவன் படிக்கிறான்னா ஃப்ரெப்பே ஸ்கூல் ஃப்ரீ, சர்டிஃபை ஆகணும் மட்டும் தான் காசு கட்டணும். சர்டிஃபையே ஆனாலும் நீ உனக்கு ஒரு பேட்ச் இருக்கு, தட்ஸ் கிரேட் அப்படின்ட்டு ரன் ஆகலாம். அண்ட் எக்ஸிஸ்டன்ஸும் இன்னைக்கு அக்ராஸ் குளோப் இருக்கு. மிடில் ஈஸ்ட் எடுத்துக்கோ, எங்கே ஆனாலும் எடுத்துக்கோ, தே ஹாவ் தேர் ஃபுட் பிரிண்ட், லோக்கல் பார்ட்னர்ஸ் ஹியர் அண்ட் தேர் லெஃப்ட் அண்ட் ரைட் சென்டர். ஸோ அந்த மாதிரி செலெக்ஷன் முக்கியங்க. ஓகே, ரேண்டமாக போயிட்டு ஏதோ ஒரு அப்ளிகேஷன் இருக்கு தூக்கி போட்டு பண்ணலாம்னா இப்போ நீ ஒரு ரெப்போ எடுப்ப, நீ அந்த ஃபினான்ஸுக்கு அதாவது காஸ்ட் ட்ராக்கிங் ஒரு ரெப்போ எடுக்கிற இல்லை. இப்போ அந்த ரெப்போலாம் கம்யூனிட்டி மெம்பரே இல்லை, அது அவன் ஒருத்தன் பண்ணது, சிங்கிள் பர்சன். அவன் அதை மேனேஜ் பண்ணுவான்னு எந்த உத்தரவாதமும் கிடையாது. ரெண்டாவது, சின்ஸ் யூ ஆர் நாட் டெக்னிக்கல் பர்சன், அதில் உனக்கே தெரியாமல் நான் ஒரு வர்னபிலிட்டி வச்சுருந்தா நீ கோடை ரிவ்யூ பண்ணல. டிப்பிக்கலாக நம்ம கோட் ரிவ்யூ, சானிட்டி செக், சிஐயில் போட்டு எல்லாம் பண்ணுவோம். இதெல்லாம் இன்னொரு இடத்துல பேசிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ப்ரீ டெஸ்டிங் ஒன்று பண்ணணும். ஓகே, டெஸ்ட் பண்ணி தான் அப்புறம் அதை யூஸ் பண்ணணும், இல்லை மேனுவலாவது ரிவ்யூ பண்ணணும் கிரிட்டிக்கல் காம்பனன்ஸ் எல்லாம். அப்படி எதுவுமே பண்ணாமல் ரொம்ப ஈஸியாக சொல்கிறேன், உன்னோட ரெக்கார்ட்ஸ் எல்லாமே அவனுக்கும் பிங் ஆகிட்டு இருக்கு, அவனுக்கும் டேட்டா போயிட்டு இருக்கு. ஓகே, லாஜிக்கலி எழுத முடியும். அந்த மாதிரி இன்வென்டரில் நானே நிறைய ஸ்கிரிப்ட்ஸ் பார்த்துருக்கேன். ஸோ அப்போ அந்த மாதிரியான ரெப்போவா அது இருந்துச்சுன்னா தென் அப்போ நீ தான் அதுக்கு பொறுப்பு ஏற்றுக்கணும். எப்படி இந்த அன்னைக்கு அந்த பைரேட்டடுக்கு ஒரு கதை சொன்னேன்ல, அந்த மாதிரி தான். ஸோ உன் கம்ப்யூட்டருக்கு கால் பண்ண முடியும், என்னன்னாலும் பண்ண முடியும். ஸோ அதனால தான் ஓப்பன் சோர்ஸ்னாலும் அது வந்து ஓப்பன் சோர்ஸில் இன்னொன்று இருக்கு, லைசன்ஸ். ஆக்சுவலி ஓப்பன் சோர்ஸும் ஒரு லைசன்ஸ் தான். ஓகே, அதில் ஏகப்பட்ட டைப் இருக்கு. எம்ஐடி லைசன்ஸ் இருக்கு, ஜிபிஎல் இருக்கு, Web3, I think at least hell of 18-20+ லைசன்சிங் இருக்கு. அந்த லைசன்சிங் ஒவ்வொன்றுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. ஓகே, இந்த ரெப்போவில் வந்து நீ பிரான்ச் எடுக்க, அதாவது நீ ஃபோர்க் பண்ணக்கூடாது, இல்லை நீ எடுத்து நீ கமர்ஷியலாக அதை யூஸ் பண்ணக்கூடாது. நீ உன்னோட அகாடமிக்கோ இல்லை ரிசர்ச் பர்பஸ்க்கோ இல்லை உன்னோட ஓன் யூஸ்க்கோ நீ வச்சுக்கலாம். இதில் நீ ஒரு பிஸ்னஸ் பில்ட் பண்ணக்கூடாதுன்னு பப்ளிக் ஓப்பனாக தான் இருக்கும். சரி, ரெப்போ ஓப்பனாக தான் இருக்கும், பப்ளிக் ரெப்போவாக இருக்கும். ஆனால் அந்த லைசன்ஸில் போய் பார்த்தா உனக்கு இது இருக்கும், வெறும் எம்ஐடின்னு இருக்கும். நீ அப்போ எம்ஐடினா போய் என்னன்னு பார்க்கணும். அண்ட் நான் சொன்ன மாதிரி லாஸ்ட் கமிட் எப்போ இருக்கு, எத்தனை பேர் கமிட் பண்ணுறாங்க, அப்போ அது பெரிய கம்யூனிட்டி, இது ஸ்பான்சர் பண்ணுறதுக்கு கம்பெனி இருக்கா. ஸோ இதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் ஃபாஸை போயிட்டு சூஸ் பண்ணணும். ஏன்னா தானோன்னு பண்ணால் போக வேண்டியது கதறிடும். யா, so I think we talked more about FOSS rather than like how it will be useful for SME. ஸோ டிப்பிக்கலாக நான் முன்னாடி சொன்ன காஸ்ட் பெனிஃபிட் பயங்கரமாக இருக்கு. ஓகே, ரஃபாக மேத்தை போடும்போது 60% காஸ்ட் பெனிஃபிட் நம்பர் 1. நம்பர் 2, ஃப்ரீடம். அதாவது நான் ஒரு தொழில் பண்ணுறேன், என் தொழிலில் கணக்கை நான் இப்படி தான் பார்க்கணுன்னு இருக்குன்னு வச்சுக்குவேன். அந்த கணக்கை நான் அப்படி பார்க்கலாம். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நாமளே அந்த ஒரு கேஸ் பார்த்துக்கலாம் ஸ்டாக்ல. ஸோ ஸ்டாக்ல வந்து எனக்கு காக்ஸாக இருக்கணுமா இல்லை செல்லபிள் வேல்யூவாக அது இருக்கணுமா அப்படிங்கிற அவுட் கோயிங் ஸ்டாக் வேல்யூவை ஏன் இஷ்டத்துக்கு நான் லாஜிக்கு போய் மாற்றலாம். இந்த ஃப்ரீடம் வேறு யாரும் தரமாட்டாங்க, இதை லிமிட் பண்ணுவாங்க. இல்லை நீங்கள் இப்படி தான் பண்ண முடியும் அப்படின்னு. ஸோ அந்த ஃப்ரீடம் இருக்குது. நீ உன் பிஸ்னஸ் லாஜிக் ஒன்னால யோசிக்க முடியுது, அதை இன்னொருத்தனுக்கு சொல்ல முடியுது, அவனால் அதை ஒரு பைத்தன் ஃபங்க்ஷனாக எழுத முடியுது, இல்லை எக்ஸிஸ்டிங் ஃபங்க்ஷன் செக் பண்ணிட்டு அதில் ஒரு ஒர்க் அரவுண்ட் எழுத முடியுதுன்னா ஆப்வியஸ்லி தே ஹாவ் தேர் ஓன் ஃப்ரீடம். எக்ஸல் எப்படி அவங்களுக்கு சேஃப்னு தோணுதோ அந்த மாதிரி ஒரு சானிட்டி செக் பண்ணப்பட்ட ஒரு ஃபாஸும் சேஃப். ஓகே, ஸோ எக்ஸல் அவங்க நம்புற அளவுக்கு அதை நம்பலாம். ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்லணும்னா, ஏன்னா எக்ஸல் எப்படி இப்போ அவங்க கம்ப்யூட்டரோட பாஸ்வேர்டு இல்லாமல் ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாது, அதே மாதிரி அவங்களோட க்ரெடென்ஷியல்ஸ் இல்லாமல் அது எந்த அப்ளிகேஷன் எங்கே சர்வரில் ஹோஸ்ட் பண்ணியிருந்தாலும் அவங்களோட க்ரெடென்ஷியல் இல்லாமல் நம்மளாலே உள்ளே போய் பார்க்க முடியாது. நாமளே அவங்ககிட்ட க்ரெடென்ஷியல் வாங்கி தான் உள்ளே போய் பார்ப்போம். ஸோ அது அவங்க தான் ஷேர் பண்ணி ஆகணும். ஸோ இந்த மாதிரி நிறைய செக்யூரிட்டி லேயர்ஸ் இருக்குது. இதெல்லாம் கைட்லைனே இருக்குது. இப்போ ஊடுவோ ஃப்ரெப்பேவோ வந்து அவங்க வந்து டேட்டாவை எடுத்து அப்பெல்லாம் பண்ணவே முடியாது. ஏன்னா அவங்க கம்ப்ளைன்சஸ்க்கு அடாப்ட் ஆகணும். அப்போ தான் அவங்களால அந்த கம்ப்ளைன்சஸ்க்கு அடாப்ட் ஆன ப்ராடக்ட்னு போயிட்டு குளோபல் மார்க்கெட்டில் பிச் பண்ண முடியும். அப்போ அந்தளவுக்கு கம்ப்ளைண்ட் ரெடியான ப்ராடக்ட் அது. 27,001 எடுத்துக்கலாம், இல்லை வாட் எவர் தி ரெகுலேட்டரி டேட்டா ரெகுலேட்டரி கம்ப்ளைன்சஸ் இஸ் தேர் அக்ராஸ் யூனிவர்ஸ், பிகாஸ் இது ஒரு குளோபல் ப்ராடக்ட். ஓகே, அப்போ குளோபல் ப்ராடக்ட்னா குளோபல் கம்ப்ளைன்சஸ் எல்லாத்தையும் நீ கோத்துட்டு போடணும்.
இல்லை நான் வந்து இந்தியாவில் தான் விற்கிறேன், நான் இந்தியாவோட டேட்டா ரெசிடென்சி பாலிசி மட்டும் நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன் அப்படின்னு சும்மா இருக்க முடியாது. ஏன்னா யூரோப்பியன் யூனியனோட இதையும் அடாப்ட் பண்ணி ஆகணும். யூஎஸ் போனால் யூஎஸோட அடாப்ட் பண்ணணும். ஆஃப்ரிக்கா போனால் மேபி ஆஃப்ரிக்காவில் ஒரு புது நார்ம்ஸ் இருக்கலாம், அதையும் அடாப்ட் பண்ணணும். இப்படி இத்தனை பேர்த்தோட நார்ம்ஸையும் அடாப்ட் பண்ணணும். ஓகே. ஸோ அதனால தான் லைக் ஸோ இது எல்லாமே கான்ஃபிகரேஷன் சென்டமாக வச்சுருப்பாங்க. லோக்கலைசேஷன் ஆப்பாக இருக்கும். ஸோ நீ இப்படி எடுத்துக்கணும், உங்கள்கிட்ட ஒரு ஸ்ட்ராங் ப்ராடக்ட் இன்ஜினியரிங் டீம் இருக்கு. ஆல் யூ நீட் டு நோ, ஆல் யூ நீட் டு டெல் வாட் யூ வாண்ட் அண்ட் யூ நீட் டு நோ வாட் இஸ் தேர் இன் திஸ் எக்ஸிஸ்டன்ஸ். ஓகே. அது இருந்தாலும் அந்த டெல்டாவை கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சுன்னா கஸ்டம் அப்ளிகேஷன் போட்டு பிஸ்னஸ்க்குன்னு அழகான ஒரு சூட்டை போட்டு உள்ள தள்ளிடலாம். ஸோ காஸ்ட் பெனிஃபிட்ஸ், ஃப்ரீடம், வெண்டர் லாக்இன் கிடையாது, லைசன்ஸ் கிடையாது, யூசர் காஸ்ட் கிடையாது. கம்பெனி வளர வளர இங்கே வந்து அந்த கம்ப்யூட்டருங்களை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். இவ்வளோ யூசர் இருந்தால் இவ்வளோ கம்ப்யூட்டர்னு கிடையாது, இவ்வளோ ரெவன்யூ பண்ணால் இவ்வளோ கம்ப்யூட்டர்னு கிடையாது. நீ எத்தனை டைம் சர்வர் கால் பண்ணுற, அதுதான் கம்ப்யூட்டர். அதில் தான் கம்ப்யூட்டர் யூசேஜ் நடக்குது. அதாவது அந்த கால்குலேஷன் போடும்போது யூஸ் ஆகும், சிபியூ யூஸ் ஆகுது, அந்த யூசேஜ் எவ்வளோ. அப்போ அந்த யூசேஜ் வந்து நீ வந்து கன்ஹரண்ட் யூசேஜ் வந்து இவ்வளோ வச்சிருக்க போறீங்கன்னா அந்த கன்ஹரண்ட் யூசேஜுக்கான கம்ப்யூட்டர் மட்டும் இருக்கணும். இல்லைன்னா அப்ளிகேஷன் ஸ்லோ ஆகும். ஓகே. ஸோ கன்ஹரன்சியை விட உன்னோட கம்ப்யூட்டர் வந்து கம்மியாக இருக்குன்னா கன்ஹரன்சி கம்ப்யூட்டருக்குள்ளே ஃபிட் ஆகும். அப்போ டிவிஷன் பிரியும், ஸ்லோ ஆகிடும். ஓகே. இவ்வளோதான் லாஜிக்கு. ஆமாம். ஸோ ஃபாஸ்ட் ஆகிடுமா, ஸ்லோ ஆகிடும். சிபியூ சின்னதாக இருந்து உன் கன்ஹரன்ட்டுக்கு தேவைப்படுறது அதிகமாக இருந்து இப்படி ஒரு கண்டிஷன் இருந்துச்சுன்னா கன்ஹரன்சி இதுக்கு டிவைட் ஆகும். ஒன்றும் இல்லை, 100 GB இது இன்டர்நெட்டை வாங்கிட்டு 100 பேர் கனெக்ட் பண்ணுறாங்க கன்ஹரண்டா அப்படின்னா ஸ்பீடு ஃப்ராக்ஷன் ஆகும். அதே லாஜிக் தான். ஓகே. ஸோ அப்போ நம்ம வீட்டுக்கு எப்படி இன்டர்நெட் போடுவோம், எவ்வளோ யூசர்ஸு இதெல்லாம் தெரிஞ்சு போடுவோம். அப்போ இவ்வளோ பேர் யூஸ் பண்ணுவாங்க, நமக்கு இவ்வளோ ஸ்பீடு வேணும் அப்படின்ட்டு. இல்லை சார் நீங்கள் அப்போ 300 MBPS எடுத்துக்கோங்க. அதே மாதிரி தான் கம்ப்யூட்டர். ஓகே. ஸோ நான் வந்து ஒரு நாளைக்கு ஒரு மொத்தமாக ஒரு 1000 இன்வாய்ஸ் அடிப்பேங்க அப்படின்னா ஒவ்வொரு டைம் நீ இன்வாய்ஸை சப்மிட் பண்ணும்போதும் ஒவ்வொரு HTTP கால் சர்வருக்கு போகுது. அப்போ கம்ப்யூட்டர் யூஸ் ஆகுது. அப்போ 1000 இது ஒரு ஆள் பண்ணுறது. 4 ஜாகிரபியில் நம்மளுக்கு கம்பெனி இருக்குது, கால் சென்டர் இருக்குது. அப்படின்னா 4 × 1000 சும்மா ஈஸ் ஆஃப் மட்டும் 4000 கால் பண்ண போகிறேன். ஓகே. இதுதான் கன்ஹரண்ட் யூசேஜ். அப்போ இந்த கன்ஹரன்சியை ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு உன்னோட கம்ப்யூட்டர் இருக்கணும். இருந்துருச்சுன்னா ஈஸியாக யூஸ் ஆகும். இதை பண்ணுறதுக்கு 10,000 யூசர் கூட இருக்கட்டும், டசன்ட் மேட்டர். ஓகே. நம்பர் ஆஃப் HTTPS கால். ஆனால் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணாலே லேண்டிங் பேஜ் போனீங்கனாலே 6 கால் நடந்திருக்கும். நீ அந்த இன்ஸ்பெக்டில் போயிட்டு இது பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும் எத்தனை கால்ஸ் போகுது. அதுதான் HTTPS கால். அந்த காலுக்கெல்லாம் கம்ப்யூட்டர் யூஸ் ஆகும். சர்வரில் கம்ப்யூட்டர் ஓடும். அது எல்லாத்துக்கும் கன்ஹரன்சி கால்குலேட் பண்ணணும். கன்ஹரண்ட் யூசர்ஸ் இவ்வளோ, ஒருத்தருக்கு இவ்வளோ கம்ப்யூட்டர் ஒரு நாளைக்கு ஆவரேஜாக பண்ண போகிறாங்க. அப்போ அவங்களுக்கு ப்ரொவிஷனைஸ் பண்ணுறது இவ்வளோ பெருசு அப்படின்னு போட்டு ப்ரொவிஷனைஸ் பண்ணலாம். இது வந்து அவங்களோட பெஸ்ட் கேஸு. அப்போ நார்மல் கேஸ்னு ஒன்று இருக்கும், ஜென்ரல் கேஸு. இது வந்து நாங்கள் அதிகபட்சம் சொல்கிறேங்க. ஆனால் ஜென்ரலாக இது 50%னா அப்போ அந்த 50%க்கு சர்வரை ப்ரொவிஷனைஸ் பண்ணிட்டு அதுக்கு மேலே ஸ்கேலபிலிட்டி எழுதிடலாம். 90% CPU ரன் ஆகும்போது அடுத்த 100% ப்ரொவிஷனைஸ் பண்ணு, இல்லை 50% ப்ரொவிஷனைஸ் பண்ணு அப்படின்னா அடுத்த 50 லோட் ஆகும். ஸோ தட் இந்த 90க்கு மேலே இப்போ ஒரு 50 இருக்குது, 10, 60 இருக்குது. இப்போ இங்கே போகும். இங்கே 90க்கு இது கவரேஜ் கொடுக்கும்போது அடுத்த 10 அடுத்த பிளாக்கு இப்படின்னு பிளாக்காக போகும். இப்போ யூசர் குறையுமா, திடீர்னு கம்பெனி 4 மணிக்கு க்ளோஸ் பண்ணுறாங்க, இல்லை 4 மணிக்கு மேலே என்ட்ரி போட மாட்டாங்க, அப்படியே லோடு குறையும். குறைய இந்த மாடலராக மேலே வந்த 2 கம்ப்யூட்டரும் ஆஃப் ஆகிடும். ஸோ காஸ்ட் பெனிஃபிட் இருக்கு. இது தெரியாமல் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மொத்தமாக சேர்த்து உங்களுக்கு வந்து 32 கோர் CPU போட போகிறோம், தேவையா இல்லையாடா 4 crore போட்டு 2 மீன்ஸ் ஸ்கேலபிலிட்டி லாஜிக் எழுதிட்டு போக வேண்டியதாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் இந்த நுவான்சஸ்லாம் தான் மேட்டர்ஸ். இல்லைன்னா இமேஜின் 32 கோர் போட்டிங்கன்னா டிப்பிக்கலி 40,000 ரூபாய் மாதிரி ஓடிடும். இது 8,000, 40,000, 8,000. ஏன்னா ஸ்கேலபிலிட்டி லாஜிக் எழுதி வச்சதுன்னா கூட கன்ஹரன்சி வரும்போது ஹிட் ஆகிருக்கும்,
16,000 20,000 முடிச்சிருக்கலாம், எனக்கு 40,000 வச்சிருக்க அப்படின்னு இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் லாஜிக்ஸ். அண்ட் இதை வந்து இப்போ பைலப் பண்ணி நான் ஒரே இடத்துல போடும்போது, இப்போ கியூபர்னெட்ஸ் மாதிரியான என்வரன்மெண்ட் எல்லாத்தையும் சேர்த்து ஒரே இடத்துல நான் போடும்போது எனக்கு எல்லா யூசரையும் சேர்த்தே அங்கே கம்ப்யூட் யூஸ் ஆகும். ஸோ ஆட்டோ ஸ்கேல் டவுன் அழகாக இருக்கும். ஓகே. ஸோ இந்த பாடு அது அதர் கான்செப்ட்ஸ் டிஃப்ரெண்ட் வீடியோஸ். ஐ திங்க் we need to limit ourselves. நாம முதல்ல கண்டென்ட்ஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் சார். ஐ திங்க் I fairly answered all the questions regarding FOSS and implementation FI SME like different video da போட்டோம்னு நினைக்கிறேன். So why SME should adapt to FOSS நான் அடாப்ட் பண்ணாலும் எனக்கு பயமா இருக்கு, என் டேட்டா போயிடும், இல்ல காசு ரொம்ப செலவாகும், ஆள் கிடைக்க மாட்டான், இதெல்லாம் தான் மேஜர் சங்க். ஐ திங்க் வி ஆன்சர்ட் ஆல் திஸ். ஸோ அப்போ எஸ்எம்இஸ் நிறையா FOSS அடாப்ட் ஆகட்டும், இந்த வீடியோ நிறைய பேர் பார்க்கட்டும், நிறைய பேர் நம்மள லாஸ்ட் அந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸே ஈவன் உன்னோட அந்த ERP மேட் சிம்பிள் வீடியோ சீரீஸ் ஆகட்டும், இந்த போட்ட பாட்காஸ்ட் ஆகட்டும், ஏகப்பட்ட லிங்க்டின்ஸ் மெசேஜஸ். ஐ திங்க் நானே இதுக்கு முன்னாடி பண்ண வீடியோ விட இந்த வீடியோஸ்க்கெலாம் ஆக்சுவலி என்ன சொன்னோன்னா சைஸ் கம்மி, ஆடியன்ஸோட சைஸு, ஸோ தட் அந்த அளவுக்கு அக்செப்டன்ஸோ ரிலேட்டிவிட்டியும் இருக்காது அப்படின்னு நான் ஒரு தியரி வச்சுட்டு இருந்தேன். பட் பார்த்தா அந்த தியரி காட் டிஸ்ப்ரூவ்டு. எஃபோர்ட்டை ரெகனைஸ் பண்ணுறதுக்கு நிறைய மெசேஜஸ் வந்துச்சு. எப்படின்னா லைக்ஸை விட எனக்கு வந்த லிங்க்டின் வாட்ஸ்அப் மெசேஜஸ் அதிகம். ஓகே. ஸோ எல்லாருமே வந்து இந்த டாபிக் நீங்கள் ரொம்ப டபுள் கிளிக் பண்ணி பேசி இந்த டெவாப்ஸ் டிபிக்கலி டெவாப்ஸ் நாங்கள் வந்து டெவாப்ஸ் ஒரு வீடியோவே பண்ணணும் அப்படின்னு. ஸோ ஆனால் இதெல்லாம் இந்த வீடியோக்கு பேசுறதுக்கு முன்னாடி நானே வந்து இதுதான் எல்லாத்துக்கும் தெரியும், இது நான் ஏன்டா பேசணும் அப்படிங்கிற மாதிரி அப்படிதான் நானும் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா எனக்கே தெரியாது, இன்னொருத்த பார்த்து தான் எனக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ எனக்கு தெரியல. ஸோ டிபிக்கலா நம்ம பேசுறோம். ஸோ பீப்புள் வில் லேர்ன். ஸோ ஐ திங்க் வில் கண்டினியூ டூயிங் இட். ஸோ அப்படியே இதை கட் பண்ணோடனே அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். ஓகே தென். ஓகேடா. ஸோ ஏதாச்சும் அடுத்த டாபிக் பற்றி பேசணும் அப்படின்னா கமெண்டோ இது இப்போ நாங்கள் பேசுகிற இந்த வீடியோஸ் எல்லாமே லிங்க்டின்ல வந்து நம்மளுக்கு டிஎம் அந்த டாபிக்ஸ் தான் ஆனஸ்ட்லி. ஸோ அந்த மாதிரி நீங்கள் லிங்க்டினோ வாட்ஸ்அப்போ இல்லை கமெண்ட்டாவோ சம்ஹவ் கம்யூனிகேட் பண்ணிங்கன்னா அதையும் கவர் பண்ணுறோம். உன்னோட வீடியோவில் ஒருத்தர் கேட்டிருந்தாரு HRMS வந்து கஸ்டமைஸ் பண்ணுறது எப்படின்னு. அந்த சீரீஸும் பிளான் ரெக்கார்ட் போயிட்டு இருக்கு, அதுவுமே வந்துடும். ஸோ யூசர் வந்து சைட்டேஷன் பண்ணிட்டேன். ஸோ நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.